என்னதான் இன்றைக்கி அட்வான்ஸான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு இப்போ வரைக்குமே ஒருத்தருடைய ஜாதி என்ன, ஒருத்தருடைய மதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம கூட என்ன தான் நீண்ட நாட்கள் நல்லா பழகிட்டு வந்தாலுமே திடீர்னு அவங்களுடைய ஜாதி என்ன அப்படிங்கிறத ரீவீல் பண்ணிடுவாங்க. நம்ம கேட்காமலே சில பேர் ரீவீல் பண்ணுவாங்க, சில பேர் நம்மள்கிட்ட டைரெக்டாகவே கேட்டுடுவாங்க. இன்னொரு குரூப் எப்படின்னா, உங்களை எந்த விதத்திலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியலனா உங்களுடைய பெயரை கேட்கறதன் மூலமா இவன் நம்பாலா இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்படியுமே ஒரு சில குரூப்லாம் இருக்கு. இது கண் கூட நான் அனுபவிச்சதுனால இதை சொல்றேன். இவர்களை விட ஒரு கொடூர விஷத்தோட இருக்கிற நிறைய ஜந்துக்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் ஒருத்தரை கொலை பண்ற அளவுக்குலாம் போகும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மனுஷனை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். சரியா 2018 செப்டம்பர் 14 தெலுங்கானா மாநிலத்தில் நெல்கொண்டா மாவட்டத்தில் உள்ள ஜோதி அப்படின்ற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு முதுகு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி 5 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற 21 வயது நேர்ந்த அமிர்தா வர்ஷினி அப்படின்ற ஒரு பெண் தன்னுடைய மாமியார் மற்றும் கணவர் அழைத்துக்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்படி போன இந்த அமிர்தா டாக்டர்கிட்ட காட்டிட்டு அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் வாங்கிட்டு வெளியில் வரும்போது அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த அமிர்தா அப்படின்றவங்க இடுப்பில் கை வைத்த அந்த பெயினோட நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில ஒரு மர்ம மனிதன் முகத்துல கர்ச்சிப் கட்டின நிலையில ஒரு பெரிய பட்டாக்கத்தியோட அமிர்தாவுடைய கணவர் நடந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல அவருடைய பின்பக்கமா போயிட்டு சடார்னு அவருடைய மண்டையிலேயே வெட்டி இருந்திருக்காரு. அடுத்த வெட்டு அவருடைய கழுத்துல வெட்டிட்டு அந்த மர்ம நபர் அங்கிருந்து ஓடி போகிறாரு. 5 மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற அமிர்தா இதை கண் கூட நேரடியா பாக்குறாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாருங்க. பயத்தோட உச்சிக்கே அமிர்தா போயிருந்திருக்காங்க. பதறி அடித்தபடி தன்னுடைய கணவர்கிட்ட போயிருந்திருக்காங்க. அப்போ அவர் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனடியாக எமர்ஜென்சி வார்டுக்குமே தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அதற்குள்ளேயே அந்த கணவர் இறந்து போயிருந்திருக்காரு. திருமணமாகி 10 மாதம் கூட ஆகாத இந்த அமிர்தாவுடைய கணவரை வெட்டின அந்த மர்ம நபர் யாராக இருக்கும்? எதனால் இந்த மர்ம நபர் இந்த அமிர்தாவுடைய கணவரை வெட்டணும்? அப்படி என்ன காரணமாக இருக்கும்? அமிர்தா அதன் பிறகு என்ன பண்ணாங்க? 2018 ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு மிருகத்தனமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். தெலுங்கானா மாநிலத்தில் நெல்கொண்டா அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள மிரியாலாகுடா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர்கள் தான் பாலசுவாமி மற்றும் பிரேமலதா அப்படின்ற இந்த தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு 2 மகன்கள். இந்த 2 மகன்களுமே பக்கத்தில் இருக்கிற கக்காட்டியா கான்செப்ட் ஸ்கூலில் தான் சேர்த்து விட்டுருந்திருக்காரு. மேற்கொண்டு இந்த பாலசுவாமி அப்படின்றவர் LIC கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. கிடைக்கிற வருமானத்தில் இந்த குடும்பம் சந்தோஷமாக தான் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவருடைய மூத்த மகனான பிரணயுமே ஆவரேஜாக தான் படிப்பார். இவர் 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் தன்னை விட 2 வயது குறைவாக இருக்கிற 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த இந்த அமிர்தாவை முதல் முறையாக அந்த காக்காட்டியா ஸ்கூலில் தான் பார்த்துருந்துருக்காரு. ஆரம்பத்தில் இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்து அதன் பிறகு தான் இவங்க 9th படிக்கிற சமயத்திலே காதல் ஏற்பட்டிருந்திருக்கு. 2 பேருடைய காதலை பற்றி 2 வீட்டார்களுக்குமே தெரியாது. பயங்கர சீக்கிரட்டாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த பிரணய் பள்ளிக்கூடம் முடிச்சதுக்கு பிறகு தன்னுடைய வீட்டில் இருந்து 90 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் UG கோர்ஸ் போயிட்டு ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. மறுபக்கம் இந்த அமிர்தாவுமே பள்ளிக்கூட படிப்பு முடிச்சதுக்கு பிறகு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு காலேஜில் ஃபேஷன் டிசைனிங்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 2 பேருமே வெவ்வேறு காலகட்டங்களில் ஹைதராபாத் வந்திருந்தாலுமே வெவ்வேறு இடங்கள்ல ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அப்பா அம்மா தொலைதூரத்தில் இருக்கிறதுனால 2 பேருமே அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி வெளிலெல்லாம் போய்கிட்டு வராங்க. அப்படிதான் 2017 ராகவா டாக்கீஸ் அப்படின்ற ஒரு தியேட்டருக்கு இந்த 2 பேருமே படம் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அப்போது அமிர்தாவுடைய அப்பாவான மாருதி ராவ் அப்படின்றவரும் அமிர்தாவுடைய சித்தப்பாவுமே அந்த தியேட்டருக்கு யதார்த்தமாக போயிருந்திருக்காங்க. அப்படி போகும்போது தங்களுடைய மகளை பார்த்ததுமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இது, யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டுட்டு உடனடியாக அமிர்தாவை வீட்டுக்கே அழைச்சிட்டு போகிறாங்க.
இந்த அமிர்தாவுடைய அப்பாவை பற்றி சொல்லணும்னா இவர் பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மேன். அதே சமயம் இவர்கிட்ட எக்கச்சக்கமான சொத்துலாம் இருக்குது. அமிர்தா ஹவுஸ் அப்படின்ற பெயரில் ஒரு 3 அடுக்கு பெரிய அபார்ட்மெண்ட் வீடே இவங்களுக்கு இருக்குது. கீழே ஒரு ஸ்கூலையே அவர் நடத்திக்கிட்டு வராரு. இதை தவிர அவருக்கு 200 கோடிக்கு மேலே சொத்து இருக்கிறதாவும் சொல்லப்படுது. வீடு, காரு, பங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொகுசான ஒரு பணக்கார ஃபேமிலியில் தான் இந்த அமிர்தா பிறந்திருக்காங்க. ஆனால் அதற்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த பிரணயோடைய குடும்பம். தொடர்ந்து தேட்டரில் இருந்து தன்னுடைய மகளை அழைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு யார் அந்த பையன், அந்த பையனுடைய ஜாதி என்ன, அவன் என்ன ஊர் அப்படின்னு துருவி இந்த அமிர்தா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது தான் அந்த பையன் ஒரு ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்த ஒரு பையன் அப்படின்னா அவனுடைய வீடுமே நம்முடைய வீட்டில் இருந்து 2 தெரு தள்ளி தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிந்ததுமே பயங்கர ஆத்திரத்தோட சொந்த மகள்னு கூட பார்க்காம அந்த சித்தப்பாவும் அமிர்தாவுடைய அப்பாவும் கொடூரமான முறையில் அந்த பெண்ணை அதே இடத்துல அடிச்சிருந்திருக்காங்க. இது கூடவே இனிமே காலேஜ்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் வரைக்குமே வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. யாருக்கிட்டையுமே ஃபோன் பேசக்கூடாது, டிவி மட்டும் பார்க்கலாம், மற்றபடி எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிறைவாசத்தை தான் இந்த அமிர்தா வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த அமிர்தாவுடைய அப்பாவுக்கு என்ன தோணிக்கிட்டு இருக்குன்னா, இந்த பையன் ஒரு கீழ் ஜாதி பையன் அப்படிங்கிறதுனால ஒருவேளை தன்னுடைய மகளை இவன் திருமணம் பண்ணி கொண்டானா கண்டிப்பாக நம்முடைய சமூக அந்தஸ்து குறைப்படும், அதே சமயம் இந்த சொசைட்டியில் நமக்கு இருக்கிற பேருமே கெட்டு போயிடும் அப்படின்ற ஒரு கோபம் தான் அவருக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் பிரணயோடைய அப்பா அம்மாவுக்கெல்லாம் கால் பண்ணி உங்களுடைய பையனை என்னுடைய மகள் கூட சுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்காங்க. இப்படியே 6 மாதம் வரைக்குமே இந்த மாதிரி சண்டைகள், ஃபோனில் பேசுறது, மிரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே அவர்களுடைய விஷயத்தில் போயிருந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் அமிர்தாவுடைய வீட்டில் அமிர்தாவுக்கு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக் எடுத்திருக்காங்க. அப்போது அமிர்தா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 30, 2018 வாக்கில் வீட்டை விட்டு ஓடி போய் இந்த பையனை திருமணம் கட்டிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அமிர்தாவுடைய அப்பாவுக்கு தெரிய வரும்போது பயங்கர கோபம் அடைகிறாரு. கண்டிப்பாக அவங்க 2 பேருமே கொலை பண்ணிடுவா, அவனை விட்டுட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய சொந்த மகள்னு கூட பார்க்காம மிரட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனாலுமே அந்த 2 பேருமே பிரிஞ்சு போகிறதுல விருப்பமே கிடையாது. அதே சமயம் தன்னுடைய மகளை காணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இந்த அமிர்தாவுடைய அப்பா ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லையுமே இந்த பிரணய் மற்றும் அமிர்தாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நாங்கள் 2 பேருமே மேஜர் சார், நாங்கள் 2 பேருமே விருப்பப்பட்டு தான் திருமணம் பண்ணோம், அதனால் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது போலீஸ் ஸ்டேஷன்லையுமே சட்ட ரீதியாக எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாததுனால 2 தரப்பு சைடுமே சமாதானப்படுத்திட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பியிருந்திருக்காங்க. ஆனாலுமே இந்த அமிர்தாவுடைய அப்பாக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதி உணர்வு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே தான் போகுது. நம்முடைய சமூக அந்தஸ்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஏரியாவில் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை பற்றி நம்ம கிட்ட கேட்பாங்களே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதனாலேயே அவர் இந்த அமிர்தா மேலையும் பிரணய் மேலையும் பயங்கர ஆத்திரத்தோடையும் பயங்கர கோபத்தோடையுமே இருக்காரு. இதுக்கு பரிகாரமாக ஏதாவது இவங்களுக்கு பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இவருடைய மைண்டுக்குள்ளே தோண ஆரம்பிச்சு இவங்க 2 பேருமே போட்டு தள்ளினோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இவர் வந்திருந்திருக்காரு. தொடர்ந்து தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி கூட பிரணயை விட்டுட்டு வந்துரு, இல்லைனா உன்னையும் கொலை பண்ணிடுவான் அவனையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அமிர்தா அதில் எந்த விதத்துலையுமே உடன்படுறதா இல்லை. இந்த சமயத்தில் தான் அமிர்தா தனக்கு நடக்கிற விஷயங்கள் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த தன்னுடைய அம்மா கிட்ட எப்போதுமே சகஜமாக பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அம்மாவுக்குமே இந்த பொண்ணு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சகஜமாக அவங்களுமே தன்னுடைய கணவருக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதே சமயம் தன்னுடைய மகள் மேலே கோபம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக அமிர்தாவுடைய அப்பா கிட்ட அமிர்தா என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா, எப்படி இருக்கா போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே தான் வராங்க. இது எல்லாத்தையுமே கேட்கும்போது அமிர்தாவுடைய அப்பாவுக்கு மேலும் மேலும் ஆத்திரம் தான் கூடிக்கிட்டே போகுது. இப்போது சொந்த ஊர்லேயே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய அப்பா குடைச்சல் கொடுப்பாரு அப்படிங்கிறது இந்த அமிர்தாவுக்கும் பிரணய்க்கும் தெரியும். இதனால் திருமணம் முடிந்த கையோடு அவங்க ஹைதராபாத் போயிருந்திருக்காங்க. அங்கே ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த அமிர்தா கர்ப்பம் தரிச்சிருந்திருக்காங்க. இதனால் இந்த 2 பேருமே ஊருக்கு கிளம்பி இருந்திருக்காங்க. அதே சமயம் இந்த அமிர்தா எப்போதும் போல் தன்னுடைய அம்மா கிட்ட தான் கர்ப்பமாக இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அமிர்தாவுடைய அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது மேலும் மேலும் இன்னும் ஆத்திரம் தான் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதன் அடிப்படையில் தான் அந்த கருவை கலைக்க சொல்லி தன்னுடைய மகளை தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. மேற்கொண்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த ஜோதி மருத்துவமனையில் உள்ள டாக்டரையுமே இந்த மாருதி ராவ் மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததுனால தனக்கு தெரிந்த ஒரு நண்பனான கரீம் அப்படின்றவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஏதாவது ஆள் இருந்தால் சொல்லு, இந்த பையனை முடிச்சு விடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் தான் இந்த கரீம் அப்துல் பாரி அப்படின்ற ஒருத்தனை கை காட்டி இருந்திருக்கான்.
இந்த அப்துல் பாரி கிட்ட ஃபோன் மூலிமா பேசினதுக்கு பிறகு நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு வர சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் காரில் இந்த மாருதி ராவும் கரீமும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அப்துல் பாரி கூட இன்னொரு பையனான அஸ்கர் அலியும் வந்திருக்கான். இப்போ இந்த 4 பேருமே காரில் டிராவல் பண்ணபடியே டீலிங் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த பிரணய் அப்படின்ற 23 வயது நேர்ந்த பையனை முடிச்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி டீல் பேசப்பட்டிருந்திருக்கு. அப்படி நடந்த அந்த டீலிங்ல கூலிப்படை சார்பா 2 கோடி ரூபாய் கிட்ட கேட்கப்படுது. ஆனா மாருதி ராவ் என்ன சொல்றாருன்னா, என்னால அவ்வளோ பணம்லாம் தர முடியாது, ஃபைனலா 1 கோடி 13 லட்சத்துக்கு முடிச்சுக்கலாம் அப்படின்னு பேரம் பேசி இருந்திருக்காங்க. இறுதியா இந்த டீலிங் முடிஞ்சதுக்கு பிறகு 50 லட்ச ரூபா கிட்ட அட்வான்ஸ் கேட்கறாங்க. 50 லட்ச ரூபாலாம் தர முடியாது, 16 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணிட்டு உனக்கு கொடுத்து விடுறேன், நீ வாங்கிட்டு வேலையை முடிச்சுட்டு மிச்ச காசை தாராளமாக வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு மாருதி ராவோடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது. அதற்கு இந்த அப்துல் பாரியும் அஸ்கர் அலியும் சம்மதம் தெரிவிச்சிருந்திருக்கானுங்க. அதன் பிறகு இந்த பிரணயோடைய வீட்டையுமே காட்டி, இந்த வீட்டில் தான் அந்த பையன் இருப்பான், அவனுடைய போட்டோஸ்லாம் இதுதான் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. அதன் பிறகு இந்த அஸ்கர் அலியும் அப்துல் பாரியும் ஹைதராபாத்துக்கு போயிட்டு எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பிரணயோடைய வீட்டில் இந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, அதே சமயம் வெட்டிங் ரிசப்ஷன்லாம் வைக்கல, அதனால ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பிரணயோடைய அப்பா அம்மா வீட்டு சைடில் இருந்து 4 கோடி மதிப்பு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று அதில் கிடைச்ச பணத்தின் மூலயமா 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு வெட்டிங் ரிசப்ஷனாக நடத்துகிறாங்க. இப்போ அமிர்தா எப்போதும் போல தன்னுடைய அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இதுமாரி வெட்டிங் ரிசப்ஷன் வச்சிருக்கமா, நீங்கள் கண்டிப்பாக அப்பாவுக்கு தெரியாமல் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இந்த அமிர்தாவுடைய அம்மா எப்போதும் போல இதேமாரி மகள் வந்து வெட்டிங் ரிசப்ஷன் வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி வெகுளித்தனமாக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்போது இதை கேட்கும்போது கூட மாருதி ராவுக்கு பயங்கர ஆத்திரம் வருது. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 லட்ச ரூபாயை அந்த கரீம் கிட்ட கொடுத்து, அதாவது வெறும் பணமாக கொடுத்து ஒரு காரில் ஹைதராபாத்துக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு. அதே மாதிரி கரீமும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அப்துல் பாரி மற்றும் அஸ்கர் அலியா பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்க கிட்ட 16 லட்ச ரூபா கொடுத்ததுக்கு பிறகு எடுத்துகிட்டு போன அந்த கரீமுக்கு 1 லட்ச ரூபா எடுத்திருந்திருக்காங்க. இந்த அப்துல் பாரி அப்படின்றவன் 8 லட்சம் எடுத்திருந்திருக்கான். அஸ்கர் அலி அப்படின்றவனுக்கு 6 லட்சத்தை கொடுத்துட்டு மீதம் இருக்கிற 1 லட்சத்தை செலவுக்காக வச்சிருந்திருக்காங்க. அந்த கிடைச்ச பணத்தில் ஃபேக்கான ஒரு 3 ஐடி கார்டு உருவாக்கி அதில் இருந்து ஒரு 2 வீலர், 3 மொபைல் சிம் கார்டு வாங்கியிருக்காங்க, 3 மொபைலை புதுசாக வாங்கியிருந்திருக்கானுங்க. தொடர்ந்து கரீம் பணம் கொடுத்த அன்னைக்கு கூட இந்த 3 பேருமே இந்த மாருதி ராவ் கிட்ட பேசுறாங்க. பணம் எங்க கைக்கு வந்துருச்சு, சீக்கிரமாவே வேலையை ஆரம்பிச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் ஹைதராபாத்தில் இருந்து இந்த நெல்கொண்டா மாவட்டத்துக்கு வந்து பிரணயோடைய வீட்டுக்கிட்ட இருந்து அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. எத்தனை மணிக்கு வெளில போறாங்க, எத்தனை மணிக்கு அந்த பையன் உள்ள வரான், யார் கூட வெளியில போறான், என்னென்ன பண்றான் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சீக்கிரட்டா தூரத்தில் நின்றபடியே இந்த 2 பேருமே நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இறுதியாக ஜூலை 13, 2018 வாக்கில் இந்த அமிர்தாவும் பிரணயும் ஒரு பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்சதுமே அந்த இடத்துல வச்சு போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் இந்த 2 பேருடைய திட்டம். அதன் அடிப்படையில் அந்த இடத்துக்கு போகும்போது வேற ஒரு ஆள் இந்த பிரணய் மாதிரி வந்துட்டதுனால அந்த சமயத்தில் பிரணயை போட்டு தள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கிற வரைக்குமே இந்த 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இந்த மாருதி ராவுக்கு படபடப்பு அதிகமாகிக்கிட்டே இருக்கு. சீக்கிரமாகவே முடிச்சு விடணும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த வெறி செயல். அடுத்தபடியாக அந்த ஃபங்க்ஷனை ஆகஸ்ட் 17, 2018 வச்சுக்கலாம் அப்படின்னு அமிர்தாவும் பிரணயும் முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. இதை பற்றி தன்னுடைய அம்மா கிட்ட அமிர்தா சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது அமிர்தாவுடைய அம்மாவுமே தன்னுடைய கணவர்கிட்ட இதேமாதிரி மகளுடைய ஃபங்க்ஷன் வந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி தான் வருதா, நாம் ஒரு வேளை போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் இதை கேள்விப்பட்டதுமே உடனடியாக மாருதி ராவ் தன்னுடைய கூலிப்படை ஆட்களுக்கு கால் பண்ணி ஃபங்க்ஷன் 17ஆம் தேதி நடக்க போகுதான், அதுக்குள்ளேயே முடிச்சிருங்க, நான் அதுக்கு முன்னாடி ஏதாவது ட்ராமா பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அதே மாதிரி ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாருதி ராவ் அட்மிட் ஆகியிருந்திருக்காரு. ஆனால் மறுபக்கம் ஃபங்க்ஷன் டைமில் ஆட்கள் நிறையா இருந்ததுனால இந்த கூலிப்படை ஆட்களால் போட்டு தள்ள முடியாத ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படுது. இதனால் ஹாஸ்பிட்டலில் மறுபக்கம் அட்மிட் ஆகியிருந்த இந்த மாருதி ராவ் ஒரு வாரம் கழித்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி ரிட்டர்ன் வீட்டுக்கே வந்திருக்காரு. 2 முறை இப்படி மிஸ் ஆகிட்டதுனால 3வது முறை மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுபாஷ் சர்மா அப்படின்ற ஒருத்தனை பீகார் மாநிலத்தில் இருந்து இந்த அப்துல் பாரி அப்படின்றவன் கூப்பிட்டு வந்திருக்கான். அதன் பிறகுதான் இந்த சுபாஷ் சர்மா கிட்ட இந்த பிரணயை பற்றின எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கப்படுது.
இறுதியா இவங்க நீண்ட நாளா எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சமயத்துல தான் சரியான ஒரு நேரமா செப்டம்பர் 14ஆம் தேதி அமைஞ்சிருந்திருக்கு. அன்றைய நாள் அமிர்தா 5 மாதம் கர்ப்பிணி பெண்ணா இருந்திருக்காங்க. திடீர்னு இடுப்பு வலி ஏற்பட்டதுனால தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஜோதி ஹாஸ்பிட்டலுக்கு போறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. உடனடியா அந்த அம்மாவுமே மகளுக்கு உடம்பு சரியில்லையா, பக்கத்துல இருக்கிற ஜோதி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. உடனடியா இதை மாருதி ராவ் தன்னுடைய கூலிப்படை ஆட்கள் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அதன் அடிப்படையில் இந்த அஸ்கர் அலியும் சுபாஷும் சேர்ந்து 2 வீலர்ல இந்த பிரணய் மற்றும் அமிர்தாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய நாள் அமிர்தா கூட அந்த கார்ல பிரணயும் பிரணயோடைய அம்மாவும் போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த 2 பேருமே 2 வீலர்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த 2 வீலரை நிப்பாட்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நோட்டமிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி இந்த சுபாஷ் கத்தியோட அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிருந்திருக்கான். மறுபக்கம் பைக்கில் இந்த அஸ்கர் அலி அப்படின்றவன் ஒரு இடத்துல சீக்கிரட்டா காத்துக்கிட்டு இருந்திருக்கான். தொடர்ந்து மருத்துவரை பார்த்ததுக்கு பிறகு இந்த அமிர்தா வெளியில வந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் கேஷுவலா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து எதிர்பாராத நேரத்துல இந்த பிரணயோடைய மண்டையில பின்பக்கமா போயிட்டு இந்த சுபாஷ் வெட்டி இருந்திருக்கான். அதன் பிறகு கழுத்திலே வெட்டிட்டு கத்தி ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அஸ்கர் அலி ஏற்கனவே பைக்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால அவங்க கூட பைக்ல எஸ்கேப் ஆகியுமே போயிருந்திருக்கான். கண்ணி அமைக்கிற நேரத்துக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிக்குது. அந்த இடமே ரொம்பவே பரபரப்பாகுது. இந்த பிரணய் சம்பவ இடத்திலே வழியில துடிக்கிறாரு. ரத்த வெள்ளமா இருக்கு. அதன் பிறகு ரத்தம் அதிகப்படியான அளவுக்கு வெளியேறியதனால இந்த பிரணவ் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிருந்திருக்காரு. தன்னுடைய கண் முன்னியே தன்னுடைய கணவர் இப்படி ஒரு சாவை அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கு அந்த சமயத்தில் வெறும் 21 வயது தான். தகவல் கிடைச்சி போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ஆந்திர மாநிலம் முழுக்க தெலுங்கானா மாநிலம் முழுக்க ரொம்பவே பரபரப்பாக அந்த சமயத்தில் பேசப்பட ஆரம்பிக்குது. தொடர்ந்து எனக்கு என்னவோ என்னுடைய அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, எப்போதுமே என்னுடைய அப்பா என்னுடைய நம்பரை பிளாக் பண்ணி தான் வச்சிருந்தாரு. முதல் நாள் வரைக்குமே பிளாக் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஆனால் இன்னைக்கு நான் கால் பண்ணுவேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி நான் கால் பண்ணப்போ கூட இதுமாரி பிரணயை வெட்டிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. எனக்கு என்னவோ என்னுடைய அப்பா மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு போலீஸ் அதிகாரிகள் கிட்ட ஒரு வாக்குமூலமாக கொடுக்குறாங்க. அதே சமயம் மறுபக்கம் வெட்டிட்டு போன அந்த கூலிப்படை ஆட்கள் இதே மாதிரி பிரணயை வெட்டிட்டோம் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாருதி கிட்ட கேட்குறாங்க. மாருதிக்குமே அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்ததாக கொஞ்ச நேரம் கழித்து தன்னுடைய மகள்கிட்ட இருந்து கால் வந்ததுக்கு பிறகு உடனடியாக அந்த ஃபோன் காலை கட் பண்ணிட்டு கூலிப்படை ஆட்களுக்கு கால் பண்ணி இப்போதைக்கு எங்கேயாவது போய் மறைஞ்சுக்கோங்க, உங்களுடைய பணத்தை நான் சீக்கிரமாகவே செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் இந்த மாருதி ராவோடைய மொபைல் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவர் கூலிப்படை ஆட்கள் கிட்ட பேசியிருக்கிறது எல்லாமே தெரிய வருது. இறுதியாக போலீஸ் அவரை கைது பண்ணதுக்கு பிறகு கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் ஆள் செட் பண்ணி இந்த பிரணயை போட்டு தள்ளலாம் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்கிறாரு. கூடவே அவருடைய டிரைவர் அவருடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே கைது பண்ணுறாங்க. தொடர்ந்து இவர்கள் மேலே ஐபிசி செக்ஷன் 302, 201, 34 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்படுது. அது கூடவே இறந்து போனது ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பையன் அப்படிங்கிறதுனால ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழேயுமே இவர்கள் அனைவருக்கு எதிராகவுமே வழக்கு பதிவு பண்ணப்படுது. தொடர்ந்து போலீஸ் சுபாஷ் எங்க போனா, அஸ்கர் அலி எங்க போனா, இந்த அப்துல் பாரி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டா ஒரு புது டீம்லாம் ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய மொபைல் டவர் லொகேஷன் எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ட்ரேஸ் பண்ணதுல தான் இந்த சுபாஷ் அப்படின்றவன் பெங்களூர் வழியா பீகாருக்கு தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த அஸ்கர் அலி அப்படின்றவன் பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தப்பிச்சு போயிருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய ஸ்பெஷல் டீம் மூலமா இவர்கள் அனைவரையுமே கைது பண்ணிட்டு வந்து இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரமான 1200 பக்கம் இருக்கிற குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்றாங்க. தொடர்ந்து நீதிமன்றம் 2019 இந்த மாருதி ராவுக்கு பெயிலெலாம் கொடுத்துருந்துருக்காங்க. இறுதியாக ஹைகோர்ட் விஷயமா தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து மார்ச் மாதம் 2020 வாக்கில் ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு வக்கீலை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பிரைவேட் ஹோட்டலில் போய் தங்கியிருந்திருக்காரு. அப்போது தன்னுடைய பொண்ணால் மன உளைச்சல் அதிகமாக ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாராயத்தில் விஷ மருந்தை கலந்து ஊற்றி அவரே தன்னைத்தானே மாய்த்து கொண்டிருந்திருக்காரு. தொடர்ந்து அந்த ரூமில் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் ஹோட்டலில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸ் ஆஃபீஸருமே அந்த பிரைவேட் ஹோட்டலுக்கு போயிட்டு 306 அப்படின்ற அந்த ரூமோடைய டோர் கதவை உடைச்சு பார்க்கும்போது தான் இந்த மாருதி ராவ் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாங்க.
தொடர்ந்து மாருதி ராவ் இறக்குற சமயத்தில் அதே பெட்ரூமில் ஒரு லெட்டர் ஒன்று தன்னுடைய மகளுக்கு எழுதியிருந்திருக்காங்க. அதில் அமிர்தாவுக்கு சாரி சொன்ன மாதிரியும் அம்மா கூட இரு, அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் எழுதியிருந்திருக்காரு. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. இறுதி சடங்குல கூட இந்த அமிர்தா கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸோடைய பாதுகாப்போல தான் போயிருந்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த நிறைய பேர், அதாவது இந்த மாருதி ராவுக்கு சொந்தமான நிறைய பேர், இவர் நிறைய நாட்கள் வாழ வேண்டியவர், அவர் ஒன்னால தான் செத்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பார்த்து திட்டி இருந்திருக்காங்க. அதன் பிறகு அமிர்தாவுமே அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்காங்க. இப்போ யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விளாக் மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. தற்போதைக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் வீட்டில் தான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராங்க. தொடர்ந்து அமிர்தாவுடைய அண்ணனும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு வரதா சொல்லப்படுது. அதற்கு காரணம் இந்த அமிர்தா பேர்ல சில சொத்துக்கள்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையுமே என்னுடைய பேருக்கு மாத்தி கொடு அப்படின்ற மாதிரி சில தொந்தரவுகள் அப்பப்போ வருவதாகவும் சொல்லப்படுது. அதே சமயம் 2024 நவம்பர் மாதம் போல இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான, அதாவது பிரணய வெட்டின அந்த சுபாஷ் அப்படின்றவனுக்கு நீதிமன்றம் பெயில கொடுத்திருந்திருக்கு. இன்னமும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கு மூலமா நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்தினால தன்னுடைய வாழ்க்கையுமே மாய்த்து கொண்டு தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையுமே இவர் அழிச்சிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். உங்களுடைய சொந்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் அமிர்தாவும் பிரணயும் தனியாக போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை எந்த விதத்திலுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஜாதி உணர்வு தான் இவர்களை கொலை பண்ணி மாருதி ராவோடைய வாழ்க்கையுமே கடைசியில் நாசமாக்கிடுச்சு. ஜாதி எந்த விதத்திலுமே யாருக்குமே ஒரு நிம்மதியை கொடுக்காது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாதி அப்படின்ற சாக்கடையில் தொங்கிக்கிட்டு இருக்காமல் அடுத்ததை நல்லா சம்பாரித்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்க. என்றைக்குமே எல்லா விஷயத்துக்குமே கொலை எந்த விதத்திலுமே ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காது. மேலும் மேலும் அது பிரச்சனையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யாருமே ஈடுபடாதீங்க. கூட இருக்கிறவளாம் நம்மளை நெண்டி விட்டோ, அப்படி இல்லைன்னா அவன் என்ன சொல்லுவானோ இவன் என்ன சொல்லுவானோ அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் பாதிக்கப்படுறது என்னவோ நம்ம லைஃப் மட்டும்தான். நமக்கான சொத்தை நாம தான் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்க முடியுமே தவிர இப்படி புறணி பேசுறவர்களால் எந்த விதத்திலுமே எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஆட்களை தவிர்த்து வாழ வேண்டியது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இந்த ஜாதியை பத்தியும் மாருதி ராவை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்லயுமே இந்த மாதிரி ஜாதியால ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்லயுமே அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கூடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.